வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. நேற்றைக்கு பல்வேறு இடங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது. இடியுடன் கூடிய மழை. கிழக்கே உருவாகி மேற்கே போய் மழை பொழியும் என்றும் ஒதுக்கி ஒதுக்கி மேற்கே போய் மழை. தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே மழை தொடங்கி இருக்கிறது. நேற்றைக்கு சுமார் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதிகளில் ஒரு இடங்களில் 4 சென்டிமீட்டருக்கு மேல் கூட மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு. அதே போல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் 37 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக பொழிந்திருக்கிறது. விருதுநகரில் தேனி மாவட்டத்தில் அதிகபட்சமாக பெரிய குளத்தில் 48 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கேத்தில 35 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி கிடைக்கப்பட்ட தகவல்களுடைய அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒசூர் 35 மில்லிமீட்டர் ஒசூர்ல, மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருத்தங்கோடு 18 மில்லிமீட்டர், மேலும் பல இடங்களில் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்னும் மழை பொழிவு பொழுது விடிந்ததும் கிடைக்கப்பெறும். அதை தெளிவாக அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். தற்பொழுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் அதிகாலை மழை பொழிந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களிலிருந்து சற்று உள்ளே உள்ள தென் மாவட்ட உள்பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவு. ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்திலையும், தேனி மாவட்டத்திலையும், கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையும் மழை. இதில் வால்பாறையில் மழை, நீலகிரி மாவட்டத்தில் மழை, கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு நெருங்கிய மழை. அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளெல்லாம், அதாவது மேற்கு பகுதியில் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. மாநகருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்ட மழை, தருமபுரி மாவட்ட மழை, ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரத்தில் மழை. இப்படி நல்ல மழை. ஏன் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட மழை. ஸ்ரீபெரும்புதூர் கூட மழை பொழிந்திருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர், மேலும் கடலூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்த 12ஆம் தேதி 2ஆம் தேதி போல இது 22ஆம் தேதி. இப்படி 22, 23, 24 இன்றைக்கும் நாளைக்கும் மறுதினம் 25ஆம் தேதியும் மழை இருக்கும். 22 நேற்று நிறைவடைந்த மழை இன்றைக்கும் தொடர்கிறது. இன்றைக்கு பகலில் இன்றைய மழை பொழிவை பார்த்தீங்கன்னா கடலோரம் ஒரு காலை 9-10 மணிக்கு கருமேகம் சூடும். காலையே 9-10 மணிக்கு கருமேகம் சூழ்ந்து படிப்படியாக அந்த கருமேகங்கள் உள்ளே முன்னேறி, அதாவது ஒரு 10-11 மணிக்கெல்லாம் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கருக்க தொடங்கும். மதிய வேளையில் இது மேற்கு தொடர்ச்சி மலையில் பிக்கப் ஆகும். நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கர்நாடக பகுதி, அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதி, திருப்பூர் மாவட்டம் அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதி, அதாவது இந்த மறையூர் பகுதி, மேலும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதி, மூணாறு பகுதி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, விருதுநகர் மாவட்டத்தோட சதுரகிரி மலைப்பகுதி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் ஒரு மதியம் 1 மணி 2 மணிலாம் அங்கங்கே மழைப்பொழிவு தொடங்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு மதியத்தில் மாலையில் கொஞ்சம் பிக்கப் ஆகும். அதாவது சற்று கனமாக கேரளாவில் பொழிய தொடங்கி மிதமாக சற்று கனமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்திலேயே பெய்தாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழை இருக்காது. அதை முதல்ல சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு இருந்தால் அருகிருக்கூடிய ஒரு பகுதிகளில் ஒதுக்கும். அதே நேரத்தில் அது வேற டைமில் அந்த இடத்துல பொழியலாம், அல்லது நாளைக்கு அந்த இடத்துல பொழியலாம். ஆனால் மழை பொழிவு இன்றைக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் ஈரோடு, நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கும் கிடைக்கையும் அதே போல திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு. கிழக்கே கருத்த மேகம், அடுத்து உள்ளே போக தூறல், இன்னும் உள்ளே போக லேசான நனைத்தல், அப்புறம் உள்ளே போக லேசாக என்பது மிதமாக பொழிதல், மேற்கே போக போக அது கனமழையாக இடிமழையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைனா ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி. நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டும் இணையும் இடம். அந்த மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கோத்தகிரி மற்றும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையாக தொடங்கி ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் கிழக்கு தொடர்ச்சி மலை,
தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலை, திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலை, திருவண்ணாமலை மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லாம் இன்றைக்கு ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். இந்த மழைப்பொழிவு போலவே நாளையும் இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, நேற்றைக்கு காஞ்சிபுரத்தில் தூறல் இருந்திருக்கு, ஸ்ரீபெரும்புதூரில் தூறல் இருந்திருக்கு. அதே போல இன்னைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் தொடங்கி மேற்கே போக போக அது தூறல் என்பது நனைக்கு மழையாக மாறி ராணிப்பேட்டையை விட வேலூருக்கு மிதமான லேசான மழைப்பொழிவாக கொடுக்கலாம். அது உள்ளே போய் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திற்கும் அதற்கு மேற்கே போய் குப்பம் மற்றும் கர்நாடக எல்லையோரம் ஒசூர் நீலகிரி மாவட்ட அப்படியே நீலகிரி மாவட்டம் வரைக்கும் பெங்களூர் வரைக்கும் மைசூர் வரைக்கும் மழைப்பொழிவு சற்று அதிகரித்திருக்கும். இதுதான் இது. இப்படி 3 நாட்களுக்கு மழை உண்டு. இந்த மழைப்பொழிவு 23ஆம் தேதி இன்றைக்கும் நாளை 24ம் 25ம் இருக்கும். ஆனால் வங்கக்கடலோரம் பெரிதாக இருக்காது. மிரட்டல் வானிலையுடன் மழைப்பொழிவு நிறைவடையும். கடுமையான மிரட்டல் இருக்கும். பெங்களூரு, மைசூரு, ஓசூரு மற்றும் அப்படியே ஒசூர் மற்றும் அப்படியே தென்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, ஒகேனக்கல் மற்றும் பெண்ணாகரம், ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரம், நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோரம், திருப்பூர் மாவட்ட கேரள எல்லையோரம் இது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா தேனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி ஆங்காங்கே என்று மழைப்பொழிவு கொடுக்கும் 3 நாட்களுக்கு. 26ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே 26ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் கேரள எல்லையோரத்தில் மட்டும் மழை இருக்கும். பிற மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும். 100 டிகிரியை தாண்டி காணப்படும். 26லிருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் 26லிருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் வெப்பம் அதிகரித்து காணப்படும். கேரள எல்லையோரத்தின் தமிழ்நாட்டு எல்லையோர பகுதிகளில் கேரள எல்லையோரத்தில் கேரள கர்நாடக எல்லையோரத்தில் இருக்காது. கேரள தமிழ்நாடு எல்லையோரம் தொடங்கி கர்நாடக கேரள எல்லையோரத்தில் இருக்கும். வயநாடு பகுதிகளில் இருக்கும், நீலகிரிலையும் இருக்கும். ஆனால் குறைந்த பரப்பில் மழை இருக்கும் 26லிருந்து 1ஆம் தேதி ஏப்ரல் 1 வரைக்கும். ஏப்ரல் 2லிருந்து நாம் அறிவிக்கப்பட்ட அடுத்த மழை 2 சொன்னது ஏப்ரல் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதில் முழுவதுமே இருக்கு. ஆனால் 2, 3, 4 விட தொடக்கம் தான் 2, 3, 4 அது உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கிடைக்கும். ஏப்ரல் 2, 3, 4 உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே கிடைக்கும். 5ஆம் தேதியிலிருந்து அடுத்த காற்று சுழற்சி வந்து பிக்கப் ஆக போகுது. மழை 5லிருந்து 9ஆம் தேதி வரை கனமழை காத்திருக்கிறது. குறிப்பாக 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் 5லிருந்து 9 வரை மழை பெய்வு அதிகரிக்கும். ஏப்ரல் 5லிருந்து 9 வரை. பொதுவாகவே இன்றிலிருந்து எல்லா நாளும் மேற்கு தொடர்ச்சி மலை உண்டு. 1ஆம் தேதி வரை சொல்லியிருக்கிறோம். அடுத்து 2ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும், உள்ளேயே வந்து பெய்யும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் பெய்யும். 4ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமாகும். தென் மாவட்டங்களையும் சற்று கனமாகும். அது டெல்டா மாவட்டங்களையும் மிதமாகும். இதுதான் வானிலை இருக்கே. டெல்டாவிற்கு உறுதியான மழைனா 2ஆம் தேதி ஏப்ரல் 2க்கு மேல். ஆனால் 2க்கு மேல் உறுதி இல்லை, மன்னிக்கவும், 5க்கு மேல் உறுதி. 2க்கு மேல் உள்ளதான். ஏப்ரல் 5லிருந்து டெல்டா உறுதிங்க. தெற்கு டெல்டா கண்டிப்பாக உறுதி, தென் மாவட்டங்களுக்கு உறுதி. ஏப்ரல் 5லிருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் கொஞ்சம் மழை இருந்துகிட்டே இருக்கும். ஏப்ரல் 12 வரப்போதில் அடுத்த சிஸ்டம், அதுதான் ஸ்ட்ராங். ஏப்ரல் 12, ஏப்ரல் 22 ஸ்ட்ராங்காக இருக்கும். மே 2, மே 12, மே 22 ஸ்ட்ராங்காக இருக்கும். மே 22 இருக்காது, மே 12 வரைக்கும். அதாவது ஏப்ரல் 12, ஏப்ரல் 22 மற்றும் மே 2, மே 12 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மழை. ஆனால் இடையில 2 நாள் தான், 3 நாள் தான், பாக்கெல்லாம் வெயில் நாளாக இருக்கும். இதுதான் நீண்ட கால வானிலை அறிக்கையின் கூடிய தற்போதைய வானிலை அறிக்கை. இன்றைக்கு கடலோரம் தொடங்கும் மழை, கடலோரம் மிரட்டி உள்ளே போய் தூறலாக தொடங்கி லேசாக பொழிந்து மேற்கே போய் கனமாகும் என்பதா புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று போல் நேற்று பெய்த மாவட்டங்களில் ஒதுக்கிடம்னா இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளை மறுநாள் இருக்கும். 3 நாளும் ஒதுக்கிவிட்டு போகவும் சில இடங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பல இடங்களில் திரும்ப சில இடங்களில் பெய்யும். எல்லாம் வெப்பச்சலன இடிமழை. காற்று குவிதல் எங்கே அமைகிறதோ அங்கே அமையும். பகலில் எங்கே வெப்பம் உயர்கிறதோ அங்கே தான் காற்று குவிதல் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் போய் குவிக்கும். இதுதான் ஆய்வறிக்கை. மதியம் ஒரு 2 மணி அளவிலே ஞாயிற்றுக்கிழமை என்பதனால மதிய அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். அந்த அறிக்கையில் இன்றைக்கு மாலை மழைப்பொழிவு எங்கே என்பதை துல்லிய இடத்தை அறிவிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மதியமே மழை தொடங்கிறோம். மாலை கனமழை இருக்கும் இடம் எங்கே, கர்நாடக எல்லையோரத்தில் எங்கே, கேரள எல்லையோரத்தில் எங்கே, உள்ளே எங்கே, வடக்கு உள்ளே எங்கே என்பா மதிய அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். இணைந்தே இருங்கள். நன்றி.